வணக்கம். கொன்றை வேந்தன் 11ஆம் நூற்பா. ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். அதாவது வேதம் ஓதுவதை விட அந்தணர்க்கு மிக சிறந்தது ஒழுக்கமே. கதையை பார்ப்போமா? வருகை பதிவேட்டை சரிபார்த்த ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, நேற்று நான் கொடுத்த வீட்டு பாடத்தை எழுதிவிட்டீர்களா என்று கேட்டார். எழுதிவிட்டோம் ஐயா என்றனர் மாணவர்கள். எழுந்து வாங்க, எழுதாதவங்க இருப்பீங்களே அப்படின்னு கேட்டார். 10 மாணவர்கள் எழுந்து நின்றனர். அவர்களை தன் அருகே அழைத்தார் ஆசிரியர். மற்ற மாணவர்களை பார்த்தார். மாணவர்களே, தீபாவளிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க ஐயா. உங்கள் எல்லோருக்கும் பட்டாசுகள் பிடிக்கும் தானே? பிடிக்கும் ஐயா. சரி, இப்போ நான் விதவிதமான பட்டாசுகள் வெடிக்க போகிறேன் பாருங்க என்றவர் வீட்டு பாடம் எழுதாமலே நின்ற ஒரு மாணவனை தன் அருகில் அழைத்தார். அவர் குனிய வைத்து, இந்த பட்டாசு வெடி என்று முதுகில் கொடுத்தார். அடுத்த மாணவனை ஊசி வெடி என்று அடித்தார். இப்படி ஒவ்வொருத்தராக பட்டாசு வெடிகளை கூறி அவனை அடித்தார். அந்த வழியாக சென்ற கணக்கு ஆசிரியர் அதனை பார்த்தார். மனம் வருந்தினார். தன் பாடவேலை முடிந்து ஆசிரியர் ஓய்வு அறைக்கு சென்றபோது வகுப்பாசிரியர் அவனை அங்கு சந்தித்தார். மிகவும் கவலை கொண்டார். கணக்கு ஆசிரியர் அங்கு வந்தார். வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்க்கிறேன். வந்துட்டீங்களா? வாங்க சொல்லுங்க என்றார் வகுப்பாசிரியர். காலையில் உங்கள் வகுப்பு வழியாக வந்தேன். மாணவர்களை வெடிகள் பெயரை சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே. ஆமாம், வீட்டு பாடம் செய்யாத மாணவர்களை தண்டித்தேன். எவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீங்க? ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பால் தான் தண்டிக்கணும், இப்படி தண்டிக்கக்கூடாது. பிறகு எப்படி மாணவர்கள் உங்கள் மேலே மரியாதை வரும்? சரி, தப்பு செஞ்ச மாணவர்களை எல்லாம் கொஞ்சணும்னு சொல்கிறீங்களா? ஐயா, உங்களோட பிள்ளைங்களை தப்பு செஞ்சால் இப்படி தான் வளர்ப்பீங்களா? அன்பால் கண்டிக்க மாட்டிங்களா? வகுப்பாசிரியர் அமைதியானார். கணக்காசிரியர் தொடர்ந்தார். நம்மக்கிட்ட படிக்க வர்ற மாணவர்களுக்கு நம்மளோட பிள்ளைகளாக பார்க்கணும். பிள்ளைங்க மேலே காட்டுற ஈடுபாட்டையும் அன்பையும் அவங்கக்கிட்டே காட்டினா அவங்களும் நிச்சயமாக திருந்தி நல்ல பிள்ளைகளாக வருவாங்க. ஆசிரியருக்கு புரிந்தது. மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்.